சென்னையில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி ப ரஞ்சித் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி வழங்க வேண்டி வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று போராட்டம் நடைபெற்ற நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சில பேர் மீது, அதாவது ப ரஞ்சித், ஆம்ஸ்ட்ராங் மனைவி மற்றும் மாநில தலைவர் மீது சட்டவிரோதமாக கூடுதல் மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியினர் உள்ளிட்ட 1500 நபர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற்கு நீதி கேட்டு நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி ப ரஞ்சித், பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் மீதும் இதில் பங்கேற்ற 1500க்கும் மேற்பட்டோர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எந்தெந்த வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. கடந்த மாதம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலைக்கு இது நீதி வழங்க வேண்டி வள்ளுவர் கோட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக அந்த கட்சியின் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தன் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி, ப ரஞ்சித் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இந்த நீதி வேண்டும் என்று நேற்று கோஷங்களும் எழுப்பினர். இது தொடர்பாக தற்போது நுங்கம்பாக்கம் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். சட்டவிரோதமாக கூடுதல், மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக நுங்கம்பாக்கம் போலீசார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நீதி வழங்க கோரி கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டோர் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக நுங்கம்பாக்கம் போலீசார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.